ஓநாயும் 7 ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காட்டில் ஓர் ஆடு தன் 7 குட்டிகளுடன் வசித்து வந்தது. அது தன் குட்டிகளை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் ஆடு தனது குட்டிகளுக்காக உணவு தேட வெளியே செல்ல தயாரானது. உடனே தன் குட்டிகளை அழைத்து, பசங்களா, நான் சாப்பாடு கொண்டு வரதுக்காக காட்டுக்குள்ள போக போறேன். யாரும் சண்டை போட்டுக்க கூடாது. முக்கியமான விஷயம், ஒரு ஓநாய் உங்களைத்தான் எப்பவும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், என்ன தவிர வேற யாரு வந்தாலும் கதவை திறக்கவே கூடாது. ஆடு தனது குழந்தைகளுக்கு முத்தமிட்டு டாட்டா காட்டி சென்றது. ஆடு செல்வதற்காகவே அது செல்லும் வழியில் ஓர் ஓநாய் காத்திருந்தது. அது இளம் குட்டியாட்டின் இறைச்சிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. உடனே அது ஆட்டின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி, குழந்தைங்களே, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கதவை திறங்க. ஓநாயின் குரல் தங்களின் தாயின் குரல் போல இல்லை என்பதை புத்திசாலி ஆட்டுக்குட்டிகள் அறிந்து, ஏய் பொல்லாத ஓநாயே, எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு. பின்னர் ஓநாய் ஆடு போல பேசும் பயிற்சியை மேற்கொண்டு பின் மீண்டும் திரும்பி வந்தது. இப்போது அது உரத்த குரலில், பசங்களா, கதவை திறங்க, நான் தான் அம்மா வந்திருக்கேன். சீக்கிரம் கதவை திறங்கப்பா. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகள் அறிவாளிகளாக இருந்தன. அவை எச்சரிக்கையுடன் கதவின் கீழிருந்த மாயக்கண்ணாடி வழியாக பார்த்தன. ஓநாயின் கால்களை பார்த்துவிட்டு, இல்ல இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம். உன்னை நாங்க அடையாளம் கண்டுக்கிட்டோம். எங்க அம்மாவோட காலு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஆனா உன்னோட காலு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இங்க இருந்து போயிடு. ஆட்டுக்குட்டிகளின் பேச்சை கேட்ட ஓநாய் ஒரு பலசரக்கு கடைக்கு போய் கடைக்காரரிடம் தன் கால்களை வெள்ளை நிறத்தில் மாற்றும்படி கேட்டது. கடைக்காரர் ஓநாயின் விசித்திரமான தேவையை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஓநாயிடம் கேட்க அவருக்கு பயம். எனவே அதன் காலில் ஒரு மாவு எடுத்து தெளிக்க ஓநாயின் கால்கள் வெள்ளையாக காட்சியளித்தன. மீண்டும் ஆட்டின் குடிசைக்கு திரும்பி வந்து கதவை தட்டியது. என் செல்லங்களா, கதவை திறங்கப்பா. நான் திரும்ப வந்துட்டேன். சீக்கிரமா கதவை திறங்கப்பா. குட்டிகள் மாயக்கண்ணாடி மூலம் பார்க்க கால்களில் வெள்ளை நிறம் தென்பட்டது. அதனால் அவை கதவை திறந்தன. ஆனால் ஓநாய் உள்ளே வருவதை பார்த்த குட்டிகள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு அங்குமிங்கும் ஓடின. சில படுக்கையின் கீழ் சென்றன, சில திரைச்சீலைகள் பின்னால் ஒளிந்தன. ஆனால் தந்திரமான ஓநாய் பெரிய கடிகாரத்தின் பின்னால் மறைந்து கொண்ட ஒரு குட்டியை தவிர மற்ற அனைத்து குட்டிகளையும் சாப்பிட்டு விட்டது. ஒரு குட்டி கடிகாரத்தின் பின் ஒளிந்திருக்கும் என்று ஓநாய் யோசிக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து ஆடு தன் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியமானது. தனது குழந்தைகள் தான் வாங்கி வரும் புதிய உணவுகளை சாப்பிட மிகவும் சந்தோஷமாக காத்திருக்கும் என நினைத்தது. ஆனாலும் ஆட்டினுடைய மகிழ்ச்சி விரைவிலேயே மறைந்தது. வீடு முழுக்க தேடியும் அதன் குழந்தைகளை ஆட்டினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆடு மனம் நொந்து போய், செல்லங்களா, நீங்களா எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? கதவை திறக்க வேண்டாம்னு நான் அத்தனை முறை சொல்லியும் எதுக்காக கதவை திறந்தீங்க? நீங்களா எங்க போனீங்க? கடைசியில அந்த ஓநாய் உங்களை எல்லாம் சாப்பிடுச்சு. நான் என் குழந்தைகளை இழந்துட்டேனே. அந்த நேரத்தில் கடிகாரத்தின் பின்னால் இருந்த குட்டி தாயிடம் பேசியது. அம்மா, என்ன கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்கம்மா. நான் உயிரோட தான் இருக்கேம்மா. அம்மா இங்க வாங்க. ஆடு உடனே பாய்ந்து போய் அந்த குட்டியை தூக்கி முத்தமிட்டது. மீண்டும் மீண்டும் முத்தமிட்டது. குட்டி நடந்த முழு சம்பவத்தையும் விளக்கியது. அப்போது வெளியிலிருந்து ஓநாயின் குரட்டை சத்தம் வருவதை கவனித்த ஆடு, அந்த ஓநாய் இன்னும் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமா போய் அந்த கத்திரிக்கோலை கொண்டு வா. அந்த ஆட்டுக்குட்டி உடனே போய் ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்தது. அவர்கள் இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே அந்த ஓநாய் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். ஆடு தூங்கிக் கொண்டிருக்கும் ஓநாயின் அருகில் சென்று மெதுவாக அதன் வயிற்றை வெட்டியது. ஓநாயின் வயிற்றினுள்
அனைத்து குழந்தைகளும் உயிருடன் இருப்பதை பார்த்து அவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுத்தது. குட்டிகளை கட்டி அணைத்து முத்தமிட்ட தாய் ஆடு அவர்களிடம் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து வருமாறு கூறியது. ஆட்டுக்குட்டிகளும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வர தாய் ஆடு அதை வாங்கி ஓநாயின் வயிற்றில் நிரப்பி பின் மெதுவாக கிழித்த வயிற்றை தைத்துவிட்டு தன் அனைத்து குழந்தைகளுடன் வீட்டிற்கு சென்றது. சிறிது நேரம் கழித்து ஓநாய்க்கு தாகம் எடுத்தது. ஓநாய் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றுக்கு சென்றது. வயிற்றில் இருக்கும் கற்களின் எடை காரணமாக தன் நிலை தடுமாறிய ஓநாய் அங்கிருந்த கிணற்றில் விழ அப்போது பெரும் சத்தம் கேட்டது. கிணற்றில் நீர் நிறைந்து இருந்ததால் அந்த ஓநாய் நீரில் மூழ்கி இறந்தது. தாயாடும் குட்டிகளும் நடந்த அனைத்தையும் வீட்டின் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தன. இப்போது அனைத்து ஆடுகளும் வீட்டிற்கு வெளியே வந்து மகிழ்ச்சியில் நடனமாடின. பொன் கூந்தல் அழகியும் 3 கரடிகளும். ஒரு காலத்தில் காட்டில் 3 கரடிகள் தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வசித்து வந்தன. அதில் தந்தை கரடி உருவத்தில் பெரியதாகவும், தாய் கரடி நடுத்தர அளவிலும், குழந்தை கரடி விளையாடும் குழந்தை அளவிலும் இருந்தன. ஒரு நாள் அவர்கள் உணவு சூடாக இருந்ததால் சூடு தணியும் வரை சிறிது தூரம் நடந்துவிட்டு வரலாம் என்று வெளியே சென்றனர். அப்போது அங்கே பொன் கூந்தல் அழகி என்னும் சிறிய பெண் வந்தாள். அவள் கதவை தட்டினாள். ஆனால் எந்த ஒரு பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவள் உள்ளே நடந்து சென்றாள். அங்கே மேஜையின் மீது 3 கிண்ணங்கள் நிறைய உணவு இருப்பதை பார்த்தாள். சாப்பாடு, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது என்று பொன் கூந்தல் பெண் நினைத்தாள். முதலில் அவள் பெரிய கிண்ணத்தில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட முயன்றாள். ஆனால் அது மிகவும் சூடாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான கிண்ணத்தில் இருந்து உணவை சுவைத்தாள். ஆனால் அது மிகவும் சில்லென்று இருந்தது. அடுத்து அவள் குழந்தை கரடியின் கிண்ணத்தில் இருக்கும் உணவை சுவைத்தாள். அது ருசியாகவும் சரியான பதத்திலும் இருந்ததால் முழுவதையுமே சாப்பிட்டு விட்டாள். அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் மற்றொரு அறைக்கு சென்றாள். அங்கு அவள் 3 நாற்காலிகளை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய நாற்காலியில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் அது அதிக உயரமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஆனால் அது உயரம் மிகவும் குறைவாக இருந்தது. அதன் பின்னர் குழந்தை கரடியின் நாற்காலியில் அமர்ந்த அவள், எனக்கு இதுதான் சரியா இருக்கு என்றாள். பொன் கூந்தல் பெண்ணின் எடை தாங்காமல் அந்த சிறிய நாற்காலி உடைந்து நொறுங்கியது. அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் படுக்கை அறைக்கு சென்றாள். அங்கு அவள் 3 கட்டில்களை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் மென்மையாக இருந்தது. அதன் பிறகு அவள் குழந்தை கரடியின் படுக்கையில் அமர்ந்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. எனவே அவள் விரைவிலேயே தூங்கிவிட்டாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது 3 கரடிகளும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்குள் நுழைந்ததும், யாரோ ஒருத்தங்க என் உணவை சாப்பிட்டிருக்காங்க, பாரு சிந்திருக்கு என்று அப்பா கரடி கூறியது. யாரோ ஒருத்தங்க ஏன் உணவையும் சாப்பிட்டிருக்காங்க என்று அம்மா கரடி கூறியது. யாரோ என்னோட சாப்பாட்டையும் சாப்பிட்டிருக்காங்க, அதுல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்லை பாருங்கம்மா என்று மழலையில் சொன்னது குழந்தை கரடி. அடுத்து 3 கரடிகளும் பக்கத்தில் இருக்கும் அறைக்கு சென்றன. யாரோ ஒருத்தருங்க என் நாற்காலியில எனக்கு தெரியாம உட்கார்ந்திருக்காங்க என்று கூறியது அப்பா கரடி. யாரோ ஒருத்தங்க ஏன் நாற்காலியிலையும் உட்கார்ந்திருக்காங்க என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி. யாரோ என்னோட நாற்காலியில உட்கார்ந்ததும் இல்லாம அதை உடைச்சும் போட்டுட்டாங்க, இங்க பாருங்கப்பா. அதன் பிறகு 3 கரடிகளும் மாடியில் இருக்கும் படுக்கையறை நோக்கி சென்றன. யாரோ ஒருத்தங்க என் படுக்கையில படுத்திருக்காங்க, படுக்கையெல்லாம் கசங்கி இருக்குது பாருங்க என்றது அப்பா கரடி.
ஆமா ஆமா, என்னோட படுக்கையில கூட யாரோ படுத்திருக்காங்க என்றது அம்மா கரடி. அம்மா, யாரோ என் படுக்கையில படுத்திருக்காங்க. அவங்க இங்கதான் இருக்காங்க, வந்து பாருங்கம்மா என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி. அந்த சத்தத்தை கேட்டு பொன் கூந்தல் பெண் கண் விழித்தாள். தன் அருகில் 3 கரடிகள் நிற்பதை பார்த்து பயந்த அந்த பொன் கூந்தல் பெண் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தாள். ஜன்னல் வழியாக குதித்தாள். நல்ல வேளையாக அங்கே காய்ந்து போன இலைகளின் குவியலில் குதித்ததால் அவளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு அவள் எழுந்து வீட்டுக்கு ஓடினாள். மிக விரைவிலேயே வீட்டினை அடைந்து விட்டாள். ஹான்சலும் கிராட்டலும். ஹான்சல், கிராட்டல் இருவரும் தங்களின் தந்தையுடனும் மாற்றான் தாயுடனும் காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தனர். அவர்களின் தந்தை ஓர் ஏழை விறகு வெட்டி. ஒரு நாள் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது தனது மனைவியிடம், இப்படியே இருந்தா நம்ம நிலைமை என்னத்துக்காகும் என்று சொன்னார். இப்பவே இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க. எங்க குழந்தைங்கள்லாம் நாளைக்கு பட்னியால் வாடுற நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த மாற்றான் தாய்க்கு குழந்தைகளிடம் பாசமே கிடையாது. அவள் குழந்தைகளை எங்காவது துரத்திவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தாள். இங்க பாருங்க, நாளைக்கு காலையில ஹான்சலையும் கிரிட்டலையும் காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்களால மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர வழி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுதில்ல? என் பேச்சுக்கு மீறி ஏதாவது நடந்தீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ கடவுளே என தந்தை அழுதார். நான் என் குழந்தைகளுக்கு அந்த கொடுமையை செய்ய மாட்டேன். ஆனால் அந்த கல்மனம் கொண்ட மாற்றான் தாய் தன் திட்டத்தை ஏற்று நடக்க வற்புறுத்தினாள். அடுத்த அறையில் குழந்தைகள் இன்னும் தூங்காமல் இருந்தனர். அவர்கள் தங்கள் மாற்றான் தாயின் திட்டத்தை கேட்டனர். கிரேட்டல் மனம் நொந்து அழுதாள். அழாத கிரிட்டல், அழாத. அண்ணன் நான் இருக்கேன். உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு வழி கண்டுபிடிப்பேன் என்றான். நள்ளிரவானதும் வீட்டை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. ஹான்சல் தனது ஸ்வெட்டரை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேறினான். பிரகாசமான நிலவொளியில் வீட்டின் முன் இருந்த கூழாங்கற்கள் வெள்ளியைப் போல் மின்னின. ஹான்சல் கூழாங்கற்களை தனது சட்டைப்பை நிறையும் அளவுக்கு பொறுக்கிக் கொண்டு தன் படுக்கைக்கு வந்தான். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தவுடன் மாற்றான் தாய் குழந்தைகளை எழுப்பினாள். ஏய், 2 பேரும் எழுந்துருங்க என்று கத்திய அவள் மீண்டும், நாம எல்லாரும் மரவெட்ட காட்டுக்கு போறோம் என்றாள். வீட்டை விட்டு கிளம்பும் முன் குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தாள். இத ராத்திரி சாப்பாட்டுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க என்று சொன்ன அவள் மேலும், ஏன்னா இனிமே உங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது என்றாள். அவர்கள் காட்டில் நுழையத் தொடங்கிய பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த ஹான்சல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு கூழாங்கல்லை போட்டபடியே வந்தான். ஹான்சல் என்று கூப்பிட்ட தந்தை அவனை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வர்ற? அதுவா, நம்ம வீட்டு மாடியில ஒரு சின்ன வெள்ளை பூனை உட்காந்துட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே வந்தேன். அது என்னை பார்த்து தாட்டா காட்டுச்சு. அதான் நான். சீக்கிரமா நடந்து வா என கோபமாக கத்திய மாற்றான் தாய், அது ஒண்ணும் பூனைக்குட்டி இல்ல, அது சூரிய ஒளி உச்சியில பட்டு மின்னுது என்றாள். இறுதியில் அவர்கள் காட்டின் அடர்த்தியான பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். குழந்தைகள் இருவருக்கும் மரத்தினால் தீ மூட்ட அவர்களின் தந்தை கற்றுக் கொடுத்தார். தீ நன்கு எரியத் தொடங்கியதும் தீயின் அருகில் அமர்ந்து குளிர்காயுமாறு கூறினார். சரி வாங்க, நாம மரத்தை வெட்ட போகலாம் என்று கூறிய மாற்றான் தாய், நாங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. குழந்தைகள் தீயின் அருகில் அமர்ந்து குளிர்காய்ந்தபடியே அவர்களுக்கு பிடித்த பாடலை பாடத் தொடங்குகின்றனர். சோசி, அன்பே சோசி, வந்து உண்மையை என்னிடம் சொல் சோசி. பார்த்து அண்ணாவுக்கு சில காலணிகள் வேண்டுமாம். இப்போது வெறுங்காலுடன் கஷ்டப்படுகின்றனர். காலனி தைப்பவரிடம் போதுமான தோள்கள் உள்ளன. இந்த ஏழை வாத்துக்கும் காலனி செய்து தர கேட்டுக்கொள்கிறேன்.
சோசி. அவர்கள் தங்கள் ரொட்டி துண்டை சாப்பிட்டவுடன் வேகமாக தூங்கிவிட்டனர். காரிருள் சூழ்ந்ததும் குழந்தைகள் விழித்தனர். கவலைப்படாத கிரிட்டல் என்ற ஹான்சல் தங்கைக்கு மேலும் ஆறுதல் கூறினான். நிலா வந்ததும் நம்ம வீட்டுக்கு போக எளிதா வழியை கண்டுபிடிச்சிடலாம் என்று சொல்லியபடியே கூழாங்கற்களின் உதவியால் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை பார்த்ததும் அவர்களின் தந்தை மிகவும் மகிழ்ந்தார். இன்னைக்கு நம்ம வீட்டுல கொஞ்சம் அதிகமாவே உணவு இருக்குது என்று கூறினார். அவர்களுக்கு நல்ல காலை உணவையும் கொடுத்தார். ஆனால் மாற்றான் தாய் அவர்களை மீண்டும் காட்டில் விட்டுவிட்டு வர நினைத்தாள். குழந்தைகள் உணவை சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள். உடனே அவள் தன் கணவரிடம் குழந்தைகளை இன்னும் அடர்த்தியான காட்டில் விட்டுவிட்டு வர கட்டளையிட்டாள். இந்தாங்க உங்களோட ராத்திரி சாப்பாடு என்று கூறிய அவள் ஆளுக்கொரு காய்ந்து போன ரொட்டி துண்டை கொடுத்தாள். இம்முறை ஹான்சலால் எந்த கூழாங்கற்களையும் எடுத்துக்கொள்ள நேரமில்லை. எனவே அவன் தன்னிடமிருந்த ரொட்டி துண்டினை சிறு சிறு துண்டாக கிள்ளி வழிநெடுகிலும் போட்டுக்கொண்டே வந்தான். ரொட்டி துணுக்குகளை பின்தொடர்வதன் மூலம் நாம் வீட்டிற்கு திரும்ப முடியும் என தன் தங்கையின் காதில் கிசுகிசுத்தான். ஆனால் சோதனை மேல் சோதனை. காலை பொழுது புலர்ந்ததும் எந்த ரொட்டி துணுக்குகளையும் காணவில்லை. பறவைகள் அத்தனை துணுக்குகளையும் தின்றுவிட்டன. குழந்தைகள் காட்டின் வழியாக நடக்கத் தொடங்கினர். அவர்கள் நாள் முழுவதும் நடந்தனர். இறுதியில் ஓய்வுக்காக ஒரு மரத்தின் அடியில் நின்றனர். அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு வெள்ளை பறவை மிக இனிமையாக பாடுவதை கண்டனர். திடீரென அந்த பறவை பறந்தபோது அவர்கள் அதை பின்தொடர்ந்தனர். அப்போது ஹான்சலும் கிரேட்டலும் ஒரு வீட்டினை கண்டனர். அந்த வீடு முழுவதும் இஞ்சிபன் கொண்டு கட்டப்பட்டிருந்தது. வீட்டின் ஜன்னல் சர்க்கரையினால் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பிஸ்கட்டுகளும் கேக்குகளும் இனிப்பு மிட்டாய்களும் வீட்டை சுற்றி காணப்பட்டன. அதோடு அந்த வீட்டின் கூரை முழுவதுமே வெண்ணிலா ஐஸ்கிரீமால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த வீட்டை நோக்கி ஆவலுடன் ஓடினார்கள். ஹான்சல் ஒரு சாக்லேட் பிஸ்கட்டை உடைத்து சாப்பிட கிரேட்டல் மிக ஆவலுடன் சர்க்கரை ஜன்னலை சுவைத்தாள். எங்களுக்கு எவ்வளவு அருமையான உணவு கிடைச்சிருக்கு என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லும் பொழுது ஒரு கரகரத்த குரல் கேட்டது. எலி வரட்டு வரட்டுன்னு கரண்ட மாதிரி என் வீட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ சத்தம் வருதே. யார் அது? அது வெறும் காத்துதான். அப்போது ஒரு கிழவி கதவை திறந்து இனிப்பு கம்பை ஊன்றியபடி வெளியே வந்தாள். கிழவியை பார்த்த சிறுவர்கள் அஞ்சு நடுங்கினர். பயப்படாதீங்க என்று குழந்தைகளிடம் கூறிய கிழவி, வாங்க, நீங்க பசியில களைச்சி போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான உணவு என் வீட்டுல இருக்குது. 2 பேரும் பயப்படாம உள்ள வாங்க. கிழவி குழந்தைகளை வீட்டினுள் அழைத்து சென்று அவர்களுக்கு மென் கேக்கும் முழு டம்ளர் பாலும் கொடுத்து உபசரித்தாள். நான் மட்டும் இங்க தனியாதான் இருக்கிறேன் என்று தேனொழுக பேசிய கிழவி குழந்தைகளிடம் மேலும், இன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களுக்கு படுக்கைகளை தயார் செய்து கொடுத்தாள். அவர்கள் விரைவில் ஆழ்ந்து தூங்கினர். இப்பொழுது பார்வைக்கு கிழவியிடம் அன்பும் கனிவும் தோன்றினாலும் உண்மையில் அவள் ஒரு சூனியக்காரி ஆவாள். அந்த குழந்தைகளை இஞ்சிபன் வீட்டிலேயே சிறை வைத்து பின் அவர்களை மெல்ல மெல்ல கொன்று தின்ன திட்டம் தீட்டினாள். ஹான்சலும் கிரேட்டலும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சூனியக்கார கிழவி அடுப்பில் இருக்கும் பானை முன் அமர்ந்து பாட்டு பாடினாள். அருமையான விருந்து எனக்கு கிடைச்சி இருக்கு. முதலில் பானையில் தண்ணீரை கொதிக்க வைப்பேன். அதுக்கு பிறகு நான் அந்த பையனை சூப்பு வச்சு குடிப்பேன். அதுக்கு அடுத்தபடியா அந்த பொண்ணை எண்ணெயில போட்டு பொரிப்பேன். அந்த கணம் முதல் அந்த சூனியக்காரி குழந்தைகளை கண்குத்தி பாம்பு போல கண்காணிக்க தொடங்கினாள். அடுத்த நாள் அந்த சூனியக்காரி ஹான்சலின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு எதிரே இருந்த ஓரத்தை நோக்கி சென்றாள். அங்கே போனதும் அவனுக்கு என்ன ஏது என்று அறியும் முன்னே அவன் கழுத்தை பிடித்து தள்ள அவன் உள்ளே போய் விழுந்ததும் அறையின் கதவை சாத்தி விட்டாள். இனிமே நீதான் எனக்கு வேலைக்காரி. முதல்ல
முதல்ல உன் அண்ணனுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து அவனை புஷ்டியாக்கணும். அவன் புஷ்டியா இருந்தாதான் எனக்கு சாப்பிட சுவையா இருக்கும். எனக்கு எலும்பு தோலுமா இருந்தா சுத்தமா பிடிக்காது. கிரேட்டல் மனம் கசந்து அழுதபடியே அந்த சூனியக்காரி சொன்னதையெல்லாம் செய்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் ஹான்சலுக்கு அருமையான உணவை கொடுத்தாள். தினம் தினம் சூனியக்கார கிழவி அறையின் ஜன்னலில் போய் ஹான்சல் உடல் போதுமான அளவு தேறி வருகிறதா என்று கண்காணித்தாள். ஏய், உன் விரல கொண்டு வந்து ஜன்னல் பக்கம் காட்டு. அப்பதான் நீ எனக்கு தேவையான அளவுக்கு புஷ்டியா மாறி இருக்கியான்னு எனக்கு தெரியும். சூனியக்காரியின் கண் பார்வை மிகவும் மோசமாக இருந்தது. ஹான்சல் தனது விரலுக்கு பதிலாக ஒரு கோழியின் எலும்பை காட்டினார். அதை தொட்டு பார்த்த சூனியக்காரிக்கு ஹான்சலின் உடம்பில் எந்தவித முன்னேற்றமும் தெரியவில்லை. ஆனால் ஒரு சில வாரங்கள் கடந்த பிறகு சூனியக்காரிக்கு கோபம் வந்தது. ஏய் கிரெட்டல், பானையில தண்ணிய கொதிக்கவை. அவன் புஷ்டியா ஆனாலும் சரி, இல்ல ஒல்லியாவே இருந்தாலும் சரி, நான் அவனை சாப்பிட போறேன். கிரெட்டல் தன் அண்ணனுக்காக அழுதாள். கண்ணீர் விட்டு கதறினாள். ஆனால் சூனியக்காரியிடம் இரக்கம் ஏற்படவில்லை. பானையில தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நாம பண்ண நெருப்புல வாட்டுவோம். அதுக்காக வெப்பத்தை இன்னும் அதிகரிக்கணும் என்றவள் கிரெட்டலின் கையை பிடித்து இழுத்து சென்று மேல ஏறி பண்ணு வேகற அளவுக்கு வெப்பம் சரியா இருக்கான்னு பாரு என்று சூனியக்காரி சொன்னார். அப்போது கிரெட்டலின் மனதில் சூனியக்காரியை ஒழிக்க திட்டம் தோன்றியது. எனக்கு எப்படி ஏறணும்னு தெரியாது. நீங்க எப்படின்னு ஏறி காட்டுறீங்களா? அடி முட்டாளே என்று சொல்லிய சூனியக்காரி, நானே ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எதுக்காக ஏறி பார்க்கணும் என்று சொல்லியபடியே சூனியக்காரி அடுப்பின் மேல் ஏறினாள். உடனே கிரெட்டல் மேலே ஏறி சூனியக்காரியை அடுப்பின் உள்ளே தள்ளி கதவை சாத்தினாள். இப்போது நீ அடுப்பில் இருக்கின்றாய், நான் இங்கே வெளியே இருக்கின்றேன். நான் என் அண்ணனை விடுதலை செய்வேன். அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு செல்வோம். கிரெட்டல் ஓடிச் சென்று கதவின் தாழ்பாடை நீக்கி ஹான்சலை விடுவித்தாள். இருவரும் மகிழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். சூனியக்காரி வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்கள் மற்றும் நகைகளை கண்டனர். அப்போது வந்த அவர்களின் தந்தை, என் செல்லங்களா, அப்பா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சேன். நான் உங்களை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்ற அவர் அவர்களின் மாற்றான் தாய் வேறு எங்கோ ஓடி போய் விட்டாள் என்று கூறினார். ஒருவேளை அவளுக்கு பெரிய பணக்காரன் யாராவது கிடைச்சிருப்பான், அவன் கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ போனா போகட்டும்பா, எனக்கு நீங்க கிடைச்சதே போதும், வாங்க போலாம் என்றார். ஹான்சலும் கிரேட்டலும் ஏராளமான தங்கத்துடன் தந்தையின் வீட்டிற்கு சென்றனர். அதன் பின்னர் அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அதன் பின்னர் அவர்கள் வீட்டில் வறுமை என்பதே இல்லாமல் போயிற்று. சுட்டிப்பெண் சிகப்பழகி. ஒரு காலத்தில் ஓர் அழகான சிறிய பெண் வசித்து வந்தாள். அவள் ஓர் அழகிய சிவப்பு குல்லாயை தன் தலையில் அணிந்திருந்தாள். அத்துடன் அவள் எப்போதும் ஒரு சிவப்பு நிற துணியையும் தன் பின்னந்தலையில் அணிந்திருப்பாள். அதனாலேயே எல்லோரும் அவளை சுட்டிப்பெண் சிவப்பழகி என்று அழைத்தனர். ஒரு நாள் அவளது தாயார் ஒரு கூடையுடன் வந்து அவளிடம், உன் பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக இந்த கூடையில பிஸ்கெட்டும் கொஞ்சம் பழங்களும் வச்சிருக்கேன். இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள பாத்துட்டு வாமா. சரிம்மா என்று சொல்கிறாள். சுட்டிப்பெண் சிவப்பழகி உடனே தன் சிவப்பு குல்லாயை சரி செய்து கொண்டு பாட்டி வீட்டிற்கு கிளம்புகிறாள். அவள் காடுகளின் வழியாக போகும்போது வழியில் எதிரே ஒரு ஓநாய் எதிர்பட்டது. அந்த ஓநாய் அவளிடம் கரகரத்த முரட்டு குரலில் பேசியது. வணக்கம் வணக்கம் சின்ன பொண்ணு. பிஸ்கட்டுங்களும் பழங்களும் நிறைஞ்ச இந்த கூடையை வச்சுக்கிட்டு நீ தன்னந்தனியா எங்க போய்கிட்டு இருக்க சொல்லு. நான் என் பாட்டிய பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன், சரியா? என்று கூறிய சுட்டிப்பெண் சிவப்பழகி மேலும் சொல்கிறாள். அவங்க காட்டுக்கு அந்த பக்கமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லது, ரொம்ப நல்லது என்ற ஓநாய் அமைதியாக, எனக்கு கூட உன் பாட்டிய பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ இந்த புல்வெளி பாதைக்கு அந்த பக்கம்
ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும். நான் அப்புறமா வந்து உன் பாட்டியை பார்க்கிறேன். பாய். அந்த புல்வெளி பாதையை தாண்டினால் குறுக்கு பாதையில் பாட்டி வீட்டை அடைய ஒரு சுலப வழி இருப்பதை அந்த சூழ்ச்சிக்கார கிழட்டு ஓநாய் அறிந்திருந்தது. அந்த சுட்டிப்பெண் சிவப்பழகி செல்லும் வழியில் பளிச்சென்று பூத்திருந்த மலர்களையும் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகளின் அழகினையும் பார்த்து வியந்து நின்றாள். அதனால் அந்த சூழ்ச்சி ஓநாய் சிவப்பழகிக்கு முன்பாகவே வெகு சீக்கிரம் பாட்டியின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தது. பாட்டியின் வீட்டை சத்தமில்லாமல் நெருங்கியது. ஜன்னலில் மெதுவாக தலையை நுழைத்து பார்த்தது. ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தன் பேத்தி சிவப்பழகிக்காக ஒரு ஸ்வெட்டரை பின்னிக் கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. ஆனால் ஓநாயை பார்த்த பாட்டி அலறி நாற்காலியிலிருந்து பதறி எழுந்தாள். உடனடியாக பின்புறம் இருந்த அறையினுள் நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டாள். பாட்டி விரைந்து செயல்பட்டதால் ஓநாய்க்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அந்த கெட்ட ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. வீட்டிற்குள் நுழைந்தது. மெதுவாக கதவை சாத்தியது. அதன் பின்னர் சட்டை மாட்டியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியின் இரவு குல்லாயையும் மேலங்கியையும் எடுத்துக்கொண்டு, ஆஹா, இந்த பாட்டியோட குல்லாவையும் மேலங்கியும் நான் உடுத்திக்கிட்டு இந்த படுக்கையில காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த சிவப்பழகி என்ன அவளோட பாட்டின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வருவா என கொக்கரித்த ஓநாய் சிறிது நேரத்திற்கு பின் அந்த சிவப்பழகி கதவை தட்டினாள். யாரது? ஓநாய் பாட்டியின் குரலில், பாட்டி கதவை திறங்க, நான் தான் உங்க பேத்தி வந்திருக்கேன். உள்ளவாடா என் செல்லம் என்று மென்மையாக கூறிய ஓநாய் தன்னுடைய உடலின் பெரும்பகுதியை மேலங்கையால் மறைத்துக் கொண்டது. ஐ, என்னோட பாட்டி என்று அழைத்த சிவப்பழகி படுக்கையின் அருகில் வந்து நின்றாள். பாட்டி, உங்களோட கண்ணு ரொம்ப பிரகாசமா இருக்கு. எல்லாம் என் பேத்திய பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தான் செல்லம் என்று ஓநாய் மெதுவாக கூறியது. சிவப்பழகி இன்னும் நெருக்கமாக வந்து, ஓ பாட்டி, உங்களோட காதுகள் கூட ரொம்ப பெருசா இருக்கு. என் தங்கத்தோட தேன் குரலை கேட்டு ரசிக்கிறதுக்காகத்தாம்மா என்று ஓநாய் இன்னும் மெதுவாக கூறியது. அதன் பின்னர் சிவப்பழகி ஓநாயின் கொடூரமான கூர்மையான பற்களை பார்த்து, பாட்டி, உங்களோட பல்லு கூட ரொம்ப பெருசா இருக்குது என்று பயப்பட, என் செல்ல பேத்திய சாப்பிடுறதுக்காகத்தான் கண்ணு என்று அழுதபடி பேசிய ஓநாய் போர்வையை தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து குதித்து கீழே இறங்கியது. அப்போதுதான் இதுவரை தன் பாட்டியைப் போல் தன்னிடம் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது ஒரு பெரிய ஓநாய்தான் என்பதை அறிந்தாள். அந்த நேரத்தில் ஒரு வேட்டைக்காரர் அவ்வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்தார். அவர் ஓநாயின் பொல்லாத குரலையும் சிவப்பழகியின் பயந்து அலறும் சத்தத்தையும் கேட்டார். வேட்டைக்காரர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். ஓநாய் சுட்டிப்பெண் சிவப்பழகியை நெருங்கிய சமயத்தில் வேட்டைக்காரர் தன் துப்பாக்கியை எடுத்து ஓநாயை குறிவாக வீழ்த்தினார். தன் உயிரை காப்பாற்றியதால் மகிழ்ச்சி அடைந்த சுட்டிப்பெண் சிவப்பழகி அன்பான வேட்டைக்காரருக்கு நன்றி தெரிவித்தாள். அதுவரை பூட்டிய அறையினுள் ஒளிந்திருந்த பாட்டி கதவை திறந்து கொண்டு வெளியே அவர்களுக்கு அருகில் வந்தாள். தன் பேத்தியை வாரி அணைத்து சிவப்பழகிக்கு மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். அதன் பின் தங்கள் இருவரையும் கெட்ட ஓநாயிடமிருந்து காப்பாற்றிய வேட்டைக்காரருக்கு நன்றி தெரிவித்தாள். அது மட்டுமல்லாமல் இம்மகிழ்ச்சியை ஒரு சிறு விருந்து வைத்துக் கொண்டாடவும் முடிவு செய்தாள். வேட்டைக்காரருக்கும் சிவப்பழகிக்கும் ஒரு பெரிய டம்ளரில் பாலை குடிக்க கொடுத்த பாட்டி தனக்காகவும் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அடுத்து அவர்கள் சிவப்பழகி பாட்டிக்காக கொண்டு வந்திருந்த கேக் மற்றும் பழங்களையும் உண்டு கழித்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். குழலிசை வழிப்போக்கன். ஜெர்மனியில் ஹேமலின் என்னும் ஒரு சிறு நகரம் இருந்தது. அந்நகரம் முழுவதும் நிறைய எலிகள் இருந்தன. எலிகளுக்கு அந்த ஹேமலின் நகரம் ஒரு சொர்க்கமாகவே இருந்தது.
வீடுகளிலும் பாத்திரங்களுக்குள்ளேயும் கடைகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் என எல்லா இடத்திலும் எலிகள் பெருகியிருந்தன. எனவே இந்த எலிகளை ஒழித்து கட்ட மிக விரைவாக ஒரு புதிய வழியை தேட வேண்டியிருந்தது. நகர மேயர் அனைவரையும் அழைத்து இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தார். அனைவருமே பூனைகளை கொண்டு வந்தால் இந்த எலிகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என முதலில் கூறினர். எனினும் எலிகளின் எண்ணிக்கையின் காரணமாக அது நடக்காமல் போனது. காரணம், அதிக எண்ணிக்கையிலான எலிகளை ஒழிக்க முடியாமல் அந்த பூனைகளும் விழிப்பிதுங்கியதுதான். அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் இருந்தனர். ஒரு நாள் ஹேமலின் நகருக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவன் தன்னுடன் ஒரு புல்லாங்குழலையும் கொண்டு வந்திருந்தான். அவன் பார்வையில் ஒரு தீர்க்கமான எண்ணம் தெரிந்தது. அவன் நேராக மேயரின் அலுவலகம் நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அவன் ஹேமலின் நகர மேயரை பார்த்து, மேயருக்கு வணக்கம். ஹேம்லின் நகரம் எலிகள் பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்குன்னு ஜெர்மனி முழுக்க தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், எல்லா எலிகளையும் ஒழிக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு இப்பயே சொல்லிடுங்க, அதுதான் சரியா இருக்கும். அதை கேட்டு ஒரு கணம் மேயர் அதிர்ந்து நின்றார். திடீரென ஒரு மனிதன் வந்து இந்நகரத்தில் இருக்கும் அனைத்து எலிகளையும் ஒழித்து விடுகிறேன் என்று கூறுவதை நம்ப முடியாமல் பார்த்தார். நீங்க சொன்னபடி செஞ்சிட்டீங்கன்னா எங்க கருவூலத்திலிருந்து 10,000 தங்க நாணயங்களை உங்களுக்கு பரிசா தர்றேன் என்றார் மேயர். அதை தலையசைத்தபடியே ஏற்றுக்கொண்ட வழிப்போக்கன், இப்போ சொல்கிறேங்க, இன்னைக்கு பகலுக்கு அப்புறம் ஹேமலின் நகரத்தில் ஒரு எலி கூட இருக்காது, போதுமா என்றான். அந்த வழிப்போக்கன் தன் புல்லாங்குழலை ஊதியபடியே அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். அந்த புல்லாங்குழலின் இனிமையான இசை காற்றில் கலந்தது. நகரத்திலிருந்த ஒவ்வொரு மக்களும் அந்த இனிமையான இசையில் மயங்கி தங்களை மறந்து நின்றனர். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு இரைச்சல் கேட்டது. வெவ்வேறு திசைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான எலிகள் ஓடி வந்தன. அனைத்தும் வழிப்போக்கரின் இனிமையான இசை வந்து கொண்டிருக்கும் பாதையை நோக்கி அணிவகுத்துச் சென்றன. அனைத்து எலிகளும் அந்த இசையில் மயங்கி வழிப்போக்கனை பின்தொடர்ந்து சென்றன. வழிப்போக்கனின் தலைமையில் ஹேமலின் நகரத்தின் அனைத்து எலிகளும் கடற்கரையை நோக்கி சென்றது. இந்த கண்காணாத அதிசயத்தை ஹேமலின் நகர மக்கள் வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். வழிப்போக்கன் தன் புல்லாங்குழலை தொடர்ந்து ஊதியபடியே கடலினை நோக்கி நடந்து சென்றான். வழிப்போக்கனை தொடர்ந்து வந்த எலிகள் அனைத்தும் கடலில் குதிக்க, கடலில் எழும்பிய அலை அவைகளை கடலுக்குள் இழுத்துச் சென்றது. ஹேம்லின் நகரத்து அனைத்து எலிகளும் கடலில் மூழ்கின. வழிப்போக்கன் தன் விசித்திரமான குழலினால் அனைத்து எலிகளையும் கடலில் மூழ்கடித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினான். மேயரும் அந்நகர மக்களும் அந்த வினோதமான மனிதனை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மேயர் தன் மனதை மாற்றிக்கொண்டார். நீ செஞ்சது அற்புதமான வேலைதான். ஆனா அதுக்காக உனக்கு நாங்க 10,000 தங்க நாணயங்கள்லாம் தர முடியாது. வேணும்னா 500 தங்க நாணயங்களை கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு போ. இது இந்த மேயரோட உத்தரவு. 10,000 தங்க நாணயங்களா? ஆளப்பாரு என்றார். வழிப்போக்கன் மேயரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின் வெளியேறினான். தெருவில் நுழைந்ததுமே அவன் மீண்டும் தனது புல்லாங்குழலை எடுத்து இசைத்தபடியே நடக்கத் தொடங்கினான். இம்முறை அவனது புல்லாங்குழலிலிருந்து வேறொரு இசை வெளிவந்தது. ஆனால் அதுவும் இனிமையாக இருந்தது. ஹேமலின் நகரத்திலிருந்த அனைத்து குழந்தைகளும் அந்த வழிப்போக்கனை பின்தொடர்ந்தனர். வழிப்போக்கன் நகரத்தை கடந்து மலைப்பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். குழந்தைகள் அனைவரும் அவனை பின்தொடர்ந்தபடியே இருந்தனர். குழந்தைகளின் பெற்றோர்கள் அழுதபடியே என்று மேயரிடம் சென்று புகார் செய்தனர். மேயருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவருக்கு தான் அந்த வழிப்போக்கனிடம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பது புரிந்தது. அந்த வழிப்போக்கன் ஹேமலின் நகருக்கு திரும்பி வந்தான். ஆனால் அவனுடன் குழந்தைகள் யாரும் வரவில்லை. உடனே மேயர் தன் தவறுக்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டார். குழந்தைகளை திருப்பிக் கொண்டு வந்து சேர்க்குமாறு அவர் வழிப்போக்கனிடம் கெஞ்சினார். ஒரு வார்த்தை கூட பேசாது அந்த வழிப்போக்கன் உடனே திரும்பி நடந்தான். சில மணி நேரம் கழிந்த பிறகு அவன் திரும்பி வந்தான். இம்முறை அனைத்து குழந்தைகளும் அவன் பின் வந்தனர். வழிப்போக்கனுக்கு 10,000 தங்க நாணயங்கள் பரிசளிக்கப்பட்டது.
மேயர் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டார். பினோக்கியோ. ஒரு காலத்தில் கெப்பெட்டோ என்ற ஒரு ஏழை விறகு வெட்டி தனியாக வசித்து வந்தார். ஒரு நாள் கெப்பெட்டோ வித்தியாசமான ஒரு மரத்தை கண்டார். அதை வைத்து ஒரு பொம்மை சிறுவனை உருவாக்க நினைத்தார். அந்த மரத்தில் அவர் ஒரு சிறுவனின் உருவத்தை செதுக்கினார். அவனுக்கு பினோக்கியோ என்ற பெயரும் இட்டார். உண்மையான குழந்தை போலவே இருந்த பினோக்கியோவை கெப்பெட்டோ மிகவும் நேசித்தார். பினோக்கியோவை எல்லா குழந்தைகளையும் போல் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என நினைத்தார். ஆனால் பினோக்கியோவிடம் இருந்து அதிகப்படியான குறும்புகள் வெளிப்படத் தொடங்கியது. முதலில் தன் சிறிய மரக்கால்களில் அடிமேல் அடி வைத்து நடக்கவே சிரமப்பட்ட அவன் வெகு விரைவில் ஓடவே தொடங்கினான். கெப்பெட்டோ எவ்வளவோ கண்காணித்தும் ஒரு நாள் பினோக்கியோ அவரிடம் சொல்லாமல் எங்கோ ஓடிவிட்டான். இதற்கிடையில் பினோக்கியோவின் மூக்கை பார்த்து ஒரு போலீஸ்காரர் பிடித்து விட்டார். ஆனால் அவரிடமிருந்து நழுவி வீட்டிற்கு ஓடி வந்து விட்டான். வீட்டில் யாரும் இல்லை. ஏனெனில் அவனை தேடித்தான் கெப்பெட்டோ இன்னும் வெளியில் அலைந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரல் ஒலித்தது. பினோக்கியோ பயத்துடன் கேட்டான். யார் பேசினது? நான் தான் பேசினேன் என்று கூறிய பூச்சி மேலிருந்து அவன் அருகே குதித்தது. வீட்டை விட்டு ஓட பாத்தியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ அவசியம் பள்ளிக்கூடம் போய் பாடங்கள் எல்லாம் படிக்கணும், இல்லைனா நீ ஊர் சுத்துற கழுத மாதிரி ஆயிடுவ. சீப்போ என கூச்சலிட்டான் பினோக்கியோ. அதை கேட்ட அந்த பூச்சி ஜன்னல் வழியாக பறந்து சென்றது. அன்று நாள் முழுவதும் ஏதும் சாப்பிடாததால் பினோக்கியோவுக்கு பசி எடுத்தது. அவன் அந்த அறையில் மேசை டிராயரை பிடித்து இழுத்தான். அதனுள் சாப்பிட ஏதாவது இருக்குமா என தேடினான். அறையின் மூலையில் இருக்கும் ஒரு பொருள் அவன் கண்ணில் பட்டது. அது ஒரு முட்டை. இப்போதைக்கு இதுவாது சாப்பிட கிடைச்சதே, பரவாயில்ல என்று கூறியபடியே அந்த முட்டையை உடைத்தான். ஆனால் அதிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வந்தது. ரொம்ப நன்றி பினாக்கியோ, என் ஓட்டை நானே உடைச்சு கஷ்டப்படாம எனக்கு உதவி செஞ்சிருக்க. நன்றி பினாக்கியோ, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி கோழி குஞ்சு பறந்து சென்றது. பினோக்கியோ அழத் தொடங்கினான். இனிமே பூச்சி சொன்ன மாதிரி நான் நல்ல பையனா இருப்பேன், எங்கேயுமே ஓட மாட்டேன். என் அருமை அப்பா நான் இங்க சாப்பிட கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்பாரு. அவன் நெருப்பு எரியும் இடத்திற்கு சென்று அமர்ந்தான். இதமான வெப்பத்தில் அப்படியே தூங்கிவிட்டான். வெப்பத்தின் அருகில் இருந்ததால் அவனின் மரக்காலில் தீப்பிடித்துக் கொண்டது. ஐயோ ஐயோ, நெருப்பு எரியுது, ஐயோ எரியுது என பினோக்கியோ கத்தினார். அப்போது கெப்பெட்டோ வீட்டிற்குள் வந்தார். பினோக்கியோ வீட்டில் இருப்பதை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சி அடைந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். கவலைப்படாதப்பா, நான் உனக்கு புதுசா காலை செஞ்சு பொறுத்துறேன் என்று கூறிய அவர், ஆனா மறுபடியும் நீ ஓடக்கூடாதுப்பா, அப்பா உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா என்றார். இல்ல, இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமே நான் நல்லபடியா பள்ளிக்கூடம் போவேன்பா என உறுதியளித்த பினோக்கியோ என்றான். எனவே கெப்பெட்டோ தன்னுடைய கருவிகளை கொண்டு பினோக்கியோவிற்கு 2 புதிய கால்களை செய்து பொருத்தினார். அதன் பின்னர் அவனுக்காக சில ஆடைகளையும் தயார் செய்து கொடுத்தார். ஆனால் பினோக்கியோவிற்கு பாடப்புத்தகம் வாங்க அவரிடம் பணம் இல்லை. எனவே கெப்பெட்டோ வெளியே சென்று தனது மேல் சட்டையை விற்று பாடப்புத்தகத்தை வாங்கி வந்தார். பினோக்கியோ தனது அப்பாவிற்கு முத்தமிட்டு விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். உண்மையிலேயே மிகவும் நல்ல பையனாகிவிட்டான். ஆனால் பள்ளி செல்லும் வழியில் பினோக்கியோ ஒரு பெரிய கூடாரத்தை பார்த்தான். அதனுள்ளே ஒரு கைப்பாவை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. பினோக்கியோ தன் பாடப்புத்தகத்தை விற்று நிகழ்ச்சிக்கான ஒரு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கு நெருப்பை தின்னும் நிகழ்ச்சி நடத்துபவனை பினோக்கியோ பார்த்தான். அவன் இவனை பார்த்து, அந்த பொம்மை பையனை இங்க கொண்டு வா, அவன் நல்ல காஞ்ச மரத்தால செய்யப்பட்டிருக்கான். அவனை எரிச்சு சாப்பிட்டா எனக்கு ஒரு நல்ல வறுவல் கிடைக்கும் என்றான். உடனே சமையல்காரன் சுறுசுறுப்புடன் பினோக்கியோவை இழுத்துக் கொண்டு வந்தான். நெருப்பை தின்பவனை பார்த்ததும் பினோக்கியோவிற்கு அழுகை வந்தது. அவனிடம் மன்னிப்பும் கேட்டு பார்த்தான்.
மேலும் அவனிடம் தன் தந்தை மேல் சட்டையை விற்று புத்தகம் வாங்கி தந்து பள்ளிக்கு அனுப்பியதையும் சொல்லி அழுதான். அவனின் அழுகையை பார்த்த நெருப்பை தின்பவன், இந்த 5 தங்க நாணயங்களை வச்சுக்க. இதை வச்சுக்கிட்டு உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மேலங்கி வாங்கி கொடு. உனக்கும் பள்ளி பாட புஸ்தகங்களை வாங்கிக்கோ. பினோக்கியோ தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனின் சட்டைப்பையில் 5 தங்க நாணயங்கள் இருப்பதையும் நினைத்துக் கொண்டான். ஆனால் அவன் செல்லும் வழியில் சில கெட்ட நண்பர்களையும் சந்தித்தான். பூனை, நரி ஆகிய 2 பிச்சைக்காரர்கள் அவனை நிறுத்தி பேசினார்கள். இத பாருங்க, நான் பணக்காரன் என்று சொல்லி அவன் தன் சட்டைப்பையிலிருந்து 5 தங்க நாணயங்களை எடுத்து காட்டினான். அதை பார்த்த நரி பூனையின் கண்கள் வியப்பால் விரிந்தது. இவ்வளவு பணத்தையும் வச்சுட்டு நீ என்னதான் செய்ய போற நண்பா என்று கேட்டது நரி. நான் எங்க அப்பாக்கு மேலாடையும் எனக்கு பள்ளி புத்தகமும் வாங்க போறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப போரு என்ற நரி மேலும், உன்னை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எங்க கூட ஹோட்டல்ல வந்து சாப்பிட்றியா? காசை நாங்க கொடுத்துட்றோம். பினோக்கியோவிற்கு அது அந்த பூச்சியின் குரல்தான் என்று தெரிந்தது. பினோக்கியோ, கெட்ட ஆட்களோட பேச்செல்லாம் கேட்கவே கேட்காத. ஆனால் அவன் அப்பேச்சினை கேட்க விரும்பவில்லை. அதனால் அவன் நரியுடனும் பூனையுடனும் சென்றான். நரி முயல்கறியையும், பூனை வறுத்த மீனையும், பினோக்கியோ செர்ரி பழ ரொட்டியையும் சாப்பிட்டனர். ஆனால் பினோக்கியோ பாதி சாப்பிட்டு முடிக்கும் முன்பே தூங்கிவிட்டான். அவன் கண் விழித்த போது அந்த நரியும் பூனையும் போய்விட்டிருந்தனர். எனவே வேறு வழியில்லாமல் அவர்கள் சாப்பிட்டதற்கும் சேர்த்து இவனே ஒரு தங்க நாணயத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. எப்படியோ தப்பிச்ச, இன்னும் 4 தங்க நாணயம் என்கிட்ட இருக்கு என தனக்குத்தானே பேசிக்கொண்டான் பினோக்கியோ. நள்ளிரவுக்கு பின் பினோக்கியோ அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். இருட்டில் தனி ஆளாக நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது பின்னால் யாரோ இருவர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. நிலவின் ஒளியில் கருப்பு உடை அணிந்த 2 உருவங்கள் ஓடி வருவதை கண்டான். அந்த 2 உருவங்கள் தங்களை சுற்றி முழுவதுமாக கருப்பு துணியால் மூடியிருந்தன. அவைகளின் கண்கள் மட்டுமே அதற்கென வெட்டப்பட்டிருந்த துளை வழியே தெரிந்தன. மரியாதையா உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துரு. பினோக்கியோ திடீரென ஓடத் தொடங்கினான். இடையில் குறுக்கிட்டு ஒரு கால்வாயை தாண்டி ஓடினான். ஆனால் நரியும் பூனையும் அந்த கருப்பு துணியினால் தங்களை சுற்றி இறுக்கமாக கட்டியிருந்ததால் கால்வாயை தாண்ட முடியவில்லை. விரைவிலேயே பொழுது புலர்ந்தது. காடுகளின் வழியாக நடந்து வந்த பினோக்கியோ ஒரு வெண்மையான வீட்டை பார்த்தான். தங்க நிறத்தில் கூந்தலுள்ள ஒரு அழகான தேவதை சாளரத்தில் உட்கார்ந்திருந்தது. அத்தேவதை அவனிடம் பேசத் தொடங்கியது. தம்பி, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னிடம் சொல். பினோக்கியோ தேவதையிடம் வீட்டை விட்டு கிளம்பியது முதல் பள்ளி செல்லாதது வரை அனைத்தையும் கூறினான். ஆமாம், மீதமுள்ள தங்க நாணயங்களை எங்கு வைத்திருக்கிறாய் என்று தேவதை கேட்டது. பினோக்கியோ தங்க நாணயங்களை தன் சட்டைப்பையில் வைத்திருந்தான். ஆனால் தேவதையிடம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்று கூறினான். அதைத் தொடர்ந்து அவன் மூக்கு நீளமாக வளர்ந்தது. அப்படி என்றால் உன் தங்க நாணயங்களை எங்கு இழந்தாய்? காட்டுக்குள்ள. பினோக்கியோ மீண்டும் பொய் சொன்னான். அந்த 2வது பொய்யினால் அவனது மூக்கு இன்னும் நீளமாக வளர்ந்தது. சரி, என்னுடன் வா, அதை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவுகிறேன். ஐயோ வேண்டாம் என்று மறுத்த பினோக்கியோ, நான் அந்த நாணயங்களை முழுங்கிட்டேன். இந்த 3வது பொய்யினால் அவனது மூக்கு பெரியதாக வளர்ந்து ஜன்னல் கண்ணாடியை உடைத்து குத்திட்டு நின்றது. பினோக்கியோவால் அதை விட்டு எங்கும் நகர முடியவில்லை. பினோக்கியோ தனது நீண்ட மூக்குடன் இப்படியும் அப்படியுமாக செல்ல கஷ்டப்படுவதை தேவதை பார்த்தது. அதன் பின்னர் அவன் சொன்ன பொய்களாலேயே இவ்வாறு தண்டிக்கப்பட்டான் என்பதை உணர்த்திய தேவதை மந்திர சக்தி வாய்ந்த மரங்கொத்திகளை கூப்பிட்டது.
மரங்கொத்திகள் வந்தன. அவனது மூக்கு வளர்ந்த இடங்களை எல்லாம் கொத்தின. பினோக்கியோவின் மூக்கு அதன் சரியான அளவுக்கு வந்தது. இப்போது சொல் என்ற தேவதை, இனிமேலாவது நல்ல பையனாக நடந்து கொள்ள உனக்கு விருப்பம் இருக்கிறதா? சொல் பினோக்கியா. நான் இனிமே நல்ல பையனா தான் நடந்துப்பேன் என்று பினோக்கியோ அழுதபடியே கூறினான். உன் விருப்பம் மிக விரைவில் நிறைவேறும் என்று தேவதை கூறியது. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல தேவதை என்றான் பினோக்கியோ. நான் இப்ப எங்க அப்பா கெப்போட்டோ வீட்டுக்கு போகணும். தாராளமாக போகலாம். இனிமேல் நீ பொய் சொல்லவே கூடாது. அப்படி நீ மீறி பொய் சொன்னால் உன் மூக்கு வளர்ந்து கொண்டே போகும். ஜாக்கிரதையாக இரு. நான் சொன்னதை எப்போதும் மறக்காதே என்று கூறிய தேவதை அவனுக்கு முத்தமிட்டு வழி அனுப்பியது. பினோக்கியோ தன் தந்தை கெப்பட்டோவை பார்க்க ஆவலுடன் வீட்டிற்கு ஓடினான். மறுநாள் காலை பினோக்கியோ கண்விழித்த போது மரபொம்மை பையனாக இல்லாமல் உண்மையான பையனாகவே மாறியிருந்தான். அது மட்டுமில்லாமல் அவனின் மூக்கும் நீளம் குறைந்து காணப்பட்டது. அப்போது முதல் பினோக்கியோவும் கெப்பட்டோவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சித்திரக்குள்ளன். ஒரு காலத்தில் ஓர் ஏழை தொழிலாளி இருந்தான். அவனுக்கு ஓர் அழகிய மகள் இருந்தாள். ஒரு நாள் அந்த தொழிலாளி அரசவைக்கு சென்று அரசரிடம் தன் மகள் வைக்கோலை தங்கமாக மாற்றுவாள் என்று கூறினான். உடனே அரசன் அந்த தொழிலாளியிடம் அவள் மகளை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். இன்று இரவுக்குள் இந்த வைக்கோல் முழுவதையும் நீ தங்கமாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உனக்கு மரணம் நிச்சயம். தொழிலாளியின் மகள் ஓர் அறையில் தனியாக அடைக்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் அழுது கொண்டிருந்தாள். திடீரென்று அங்கே தோன்றிய சித்திரக்குள்ளன் அவளிடம் ஆறுதல் கூறும் முறையில், ஏன் பெண்ணே அழுது கொண்டிருக்கிறாய்? அவள் தன் கதையை அவனிடம் கூறினாள். அதை கேட்ட அவன், கவலைப்படாதே பெண்ணே, நான் வைக்கோல்களை தங்கமாக மாற்றித் தருகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவாய்? நான் என் நெக்லஸ கொடுக்கிறேன் என்று அவள் உறுதியளித்தாள். அந்த சித்திரக்குள்ளன் அனைத்து வைக்கோல்களையும் தங்கமாக மாற்றினான். மறுநாள் இதை வந்து பார்த்த அரசன் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தான். அவனுக்கு பேராசை ஏற்பட்டது. அவன் அந்த பெண்ணை இன்னும் ஒரு பெரிய அறையில் அடைத்து, இந்த வைக்கோல்களையும் நீ தங்கமாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் அவள் மீண்டும் அடைத்து வைக்கப்பட்டாள். அதனால் மீண்டும் அழத் தொடங்கினாள். அவள் முன் மீண்டும் தோன்றிய அந்த சித்திரக்குள்ளன், நான் இந்த வைக்கோல்களையும் தங்கமா மாத்துறேன். ஆனா இந்த முறை நீ எனக்கு என்ன பரிசு கொடுப்ப? அவள் தன் தங்க மோதிரத்தை அவனிடம் கொடுக்க அந்த சித்திரக்குள்ளன் அனைத்து வைக்கோல்களையும் தங்கமாக மாற்றினான். 3ஆம் நாள் காலை அங்கு வந்த அரசன் அந்த அறை முழுவதும் தங்கத்தால் நிறைந்திருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இம்முறையும் நிறைய வைக்கோல் நிரம்பிய பெரிய அறையில் அடைத்த அரசன், நீ இந்த வைக்கோல்களை தங்கமாக மாற்றினால் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். பொன்னான வாய்ப்பினை வீணடித்து விடாதே. அந்த பெண் மீண்டும் ஒருமுறை அடைத்து வைக்கப்பட்டாள். அதனால் மீண்டும் அவள் அழத் தொடங்கினாள். இம்முறையும் சித்திரக்குள்ளன் அவளின் முன் தோன்றினான். அவனிடம், ஐயா, உமக்கு பரிசாக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்ன செய்வேன்? அதை கேட்ட அவன், எனக்கு ஒரு சத்தியம் செய். நீ ராணி ஆன பிறகு உனக்கு பிறக்கிற குழந்தைய என்கிட்ட கொடுக்கணும், சரியா? அந்த பெண் அதற்கு சரியென ஒப்புக்கொண்டாள். அந்த சித்திரக்குள்ளன் அங்கிருந்த அனைத்து வைக்கோல்களையும் அந்த இரவுக்குள் தங்கமாக மாற்றிவிட்டான். மறுநாள் அங்கு வந்த அரசன் பிரமித்து நின்றான். சொன்னபடியே அந்த பெண்ணை மனைவியாக்கிக் கொண்டான். விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. சித்திரக்குள்ளன் அரசியின் குழந்தையை எடுத்துக்கொள்ள வந்திருந்தான். ஆனால் அரசிதான் அவனுக்கு தந்த வாக்குறுதியை மறந்துவிட்டாள். அவள் அழுது மன்றாடி தன் குழந்தையை விட்டுச் செல்லும்படி கேட்டுக்கொண்டாள். அந்த சித்திரக்குள்ளனும், சரி, நீ என் பேரை
சரியா யூகிச்சு சொல்லணும். அப்படி சொல்லிட்டினா நான் உன் குழந்தைய எடுத்துட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்கு 3 நாள் மட்டும்தான் அவகாசம் என்று சொல்லிவிட்டு காணாமல் போய்விட்டான். ராணி எல்லா விதமான பெயர்களையும் நினைவிற்கு கொண்டு வந்தாள். அடுத்த நாள் இரவு அவன் வந்ததும் அவள் அவனிடம் பொதுவான பெயர்களையெல்லாம் அவனிடம் கூறிக்கொண்டே வந்தாள். உங்களோட பேரு தீமோத்தேயு, பெஞ்சமின், இல்லனா எரேமியா? ஆனால் அந்த சித்திரக்குள்ளன், நீ சொன்ன எதுவுமே என் பெயர் கிடையாது என்றான். அடுத்த நாள் அவள் தனது பணியாட்களை அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பி மக்களுக்கு வைக்கப்படும் அனைத்து பெயர்களையும் தெரிந்து கொண்டாள். அந்த இரவு அந்த சித்திரக்குள்ளன் மீண்டும் வந்தான். ஆனாலும் அரசியால் அவனின் உண்மையான பெயரை யூகிக்க முடியவில்லை. 3ஆம் நாள் அரசியின் பணியாளர்களில் ஓர் ஊழியன் அந்த சித்திரக்குள்ளனை கண்டுபிடிப்பதற்காக காட்டிற்கு சென்றான். அடர்ந்த காட்டின் நடுவில் அந்த சித்திரக்குள்ளன் மிகவும் சந்தோஷமாக நெருப்பின் முன் ஆடிப்பாடிக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தான். இன்று குழந்தை ராணியிடம், நாளை குழந்தை என்னிடம், நான் போய் ராணி குழந்தையை தூக்கி வருவேன். இது வேறு யாருக்கும் தெரியாது. ரம்பல்ஸ்டில்ட்ஸ்கின் என்பது என் பெயராம். அந்த பணியாள் சென்று அரசியிடம் அந்த சித்திரக்குள்ளனின் பெயரை கூறினான். அந்த இரவு சித்திரக்குள்ளன் தோன்றிய போது அரசி தயாராகவே இருந்தாள். சித்திரக்குள்ளன் சவால் விட்டான். நீயா கொடுக்கிறியா இல்ல நானே குழந்தையை எடுத்துட்டு போட்டுமா? அதற்கு ராணி சிரித்தபடியே பதில் சொன்னாள். உங்க பேரு ஹாரி, இல்லனா கான்ராட், ஒருவேளை உங்க பேரு ரம்பல்ஸ்டில்ட்ஸ்கின்? அவனது பெயரை கேட்டவுடன் சித்திரக்குள்ளன் அதிர்ந்தான். எப்படி எப்படி பெண்ணே நீ என் பேரை தெரிஞ்சுக்கிட்ட என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து ஓடினான். ஆழமான காட்டிற்குள் நுழைந்த அவனை இன்று வரை யாரும் பார்க்க முடியவில்லை. தேவதைகளும் செருப்பு தொழிலாளியும். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு நேர்மையான, கடினமாக உழைக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தார். அவர் எவ்வளவுதான் நேர்மையாக தொழில் செய்தாலும் அவர் வறுமை நிலையில்தான் இருந்தார். அவரிடம் மறுநாள் ஒரே ஒரு ஷூ தைப்பதற்கு உண்டான தோல் மட்டுமே மிஞ்சியிருந்தது. ஒரு நாள் அவர் அந்த தோலில் ஷூ செய்வதற்கு தேவையான அளவுகளில் துண்டுகளாக வெட்டி வைத்துவிட்டு காலையில் எழுந்ததும் தைத்துக் கொள்ளலாம் என தூங்கச் சென்று விட்டார். மறுநாள் சூரியன் உதித்ததும் ஷூ தைப்பதற்காக பதட்டமாக வந்தவர் அங்கே ஓர் அதிசயத்தை கண்டார். அது அவர் தைக்க வேண்டிய அளவுகளில் ஒரு ஷூ தயாராகியிருந்தது. அவர் அவற்றை கையில் எடுத்து கூர்ந்து கவனித்தார். ஷூவில் எந்தவித தவறான தையலும் இல்லை. அது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் காணப்பட்டது. ஒரு சிறந்த நிபுணரால் தான் அது தைக்கப்பட்டிருக்க வேண்டும் என உணர்ந்தார். உடனே அவர் தன் மனைவியை கூப்பிட்டு அந்த ஷூக்களை காட்டினார். வியந்து பார்த்த அவரின் மனைவி அந்த ஷூவின் அழகையும் அதனுள் இருக்கும் தொழில் திறமையையும் பாராட்டினார். சிறிது நேரம் கழித்து ஒரு மனிதன் கடைக்கு வந்து அந்த ஷூவினை அணிந்து பார்த்தார். என்கிட்ட இருக்க ஷூக்கள்ல இது போல வசதியாகவும் அருமையாகவும் எந்த ஷூவுமே கிடையாது என பாராட்டிய அவர் மகிழ்ச்சியுடன் ஒரு ஷூவுக்கு கொடுக்கும் விலையைப் போல் பல மடங்கு தொகையை கொடுத்து சென்றார். அந்த ஏழை தொழிலாளி உடனடியாக கடைக்கு சென்று 2 ஷூக்கள் தைப்பதற்கு உண்டான தோலினை வாங்கி வந்தார். அன்று இரவு மிகச் சிறப்பாக 2 ஷூக்கள் செய்யும் அளவுக்கு சரியான அளவுகளில் வெட்டிய அவர் நாளையுடன் தன் பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்று நினைத்தபடியே தூங்கச் சென்றார். மறுநாள் காலை அவர் நினைத்தபடியே அந்த அதிசயம் நிகழ்ந்திருந்தது. ஷூக்கள் தைக்கும் வேலை அனைத்தும் சிறப்புற முடிந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து ஷூக்களை வாங்குவதற்காக இருவர் கடைக்கு வந்தனர். என்ன அற்புதமா இருக்கு என்று சொல்லிய அவர்கள், எப்படி இவ்வளவு நேர்த்தியா செஞ்சீங்க என்றும் கேட்டனர். இப்போது ஷூ மேக்கரிடம் 4 ஜோடி ஷூக்கள் தைப்பதற்கான தோள்களை வாங்க தேவையான பணம் இருந்தது. அடுத்த நாள் காலை அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி கடையினுள் நுழையும் பொழுது அழகான 4 ஜோடி ஷூக்கள் தைக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தன. அன்று முதல் ஒவ்வொரு நாள் இரவும் அவர் தனக்கு தேவைப்படும் ஷூக்களுக்கு தேவையான தோலினை வெட்டி வைப்பார். அவை அனைத்தும் மறுநாள் காலைக்குள்ளாகவே
ஷூக்களாக மாறிவிடும். இந்த ஷூக்களை பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் செல்லுவார்கள். விரைவிலேயே அவரும் அவர் மனைவியும் வறுமையிலிருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டனர். ஒரு நாள் அவர் வழக்கம் போல் சில ஷூக்களுக்கு உண்டான தோலினை வெட்டி முடித்துவிட்டு தன் மனைவியிடம், நமக்காக யார் வந்து உதவி செய்யறாங்கிறத இன்னைக்கு ராத்திரி நாம் 2 பேரும் தூங்காம இருந்து பார்ப்போம். ஆமா, அதுதான் சரி என்று சொல்ல மனைவியும் ஆமோதித்து அந்த அறையில் ஒரு மெல்லிய விளக்கை மட்டும் எரிய விட்டுவிட்டு அறையின் மூலையில் இருக்கும் திரைச்சீலைக்கு பின் சென்று நின்று கொண்டனர். சரியாக நள்ளிரவானதும் வானத்திலிருந்து 2 சிறிய குட்டி தேவதைகள் வந்தன. அவை இரண்டும் மேசையில் வந்திறங்கியதும் ஷூக்கள் தைக்கும் வேலையை தொடங்கின. அதன் பிஞ்சு விரல்களில் இருக்கும் தொழில் நேர்த்தியினால் விரைவிலேயே அளவளவென்று ஷூக்கள் உருவாகத் தொடங்கின. இதை பார்த்து கொண்டிருந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் கண்கள் வியப்பால் விரிந்தன. அனைத்து பணிகளும் முடியும் வரை தங்கள் வேலையை அந்த குட்டி தேவதைகள் நிறுத்தவே இல்லை. பின்னர் தயாரான ஷூக்களை வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு மேசையையும் சுத்தப்படுத்திவிட்டு மிக விரைவாக அவ்விடத்தை விட்டு பறந்தோடின. அடுத்த நாள் காலை செருப்பு தொழிலாளியின் மனைவி அவரிடம், ஏழ்மை நிலையில இருந்த நம்மள நல்ல நிலைக்கு மாத்தினவங்களுக்கு நாம கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? அவங்க ஆடையே இல்லாம இருந்தாங்க. இந்த பனிகாலத்துல உடம்ப மூட ஆடை இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்காக புது ஆடைகளை தச்சு கொடுக்க போறேன். அதோட தொப்பிகளையும் தயார் செஞ்சு கொடுக்க போறேன். நீங்க அதுங்களோட பிஞ்சு கால்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல நேர்த்தியான ஷூக்களை செஞ்சு கொடுங்களே. இதெல்லாம் செஞ்சா நாமும் அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அருமையான திட்டம், உடனே செய்யலாம் என அவரும் ஒத்துக்கொண்டார். உடனடியாக வேலையை தொடங்கிய அவர்கள் இருவரும் அன்று மாலையிலேயே அந்த பரிசுகளை தயார் செய்துவிட்டனர். வழக்கமாக ஷூக்களுக்கான தோலினை வெட்டி வைக்கும் மேசையிலேயே அவைகளுக்கான பரிசு பொருட்களை வைத்துவிட்டு அந்த குட்டி தேவதைகளுக்காக காத்திருந்தனர். நள்ளிரவானதும் வழக்கம் போல் வந்த அந்த குட்டி தேவதைகள் ஷூக்கள் தைப்பதற்காக தோலினை தேடின. ஆனால் அங்கே அவர்களுக்கென வைக்கப்பட்டிருந்த ஆடைகளையும் தொப்பிகளையும் ஷூக்களையும் பார்த்து ஆச்சரியமடைந்தன. அந்த ஆடைகளை மிகவும் சந்தோஷத்துடன் அணிந்து கொண்டதும் அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. அவை இரண்டும் சந்தோஷத்துடன் பாடவும் செய்தன. இன்று நாம் தைக்க வேண்டிய அவசியமில்லை, புதிய ஆடைகள் கிடைத்து விட்டது, மகிழ்ச்சியாக செல்கிறோம் என்று மிகவும் உற்சாகமாக பாட்டு பாடியபடியே அவர்கள் பறந்து சென்றனர். செருப்பு தொழிலாளியும் அவரது மனைவியும் அதன் பிறகு எப்போதும் அவர்களை காணவே இல்லை. ஆனால் அவர்களின் இனிமையான நினைவுகள் மட்டும் எப்பொழுதும் அவர்களுடன் நிலைத்து இருந்தது. இளவரசியும் பட்டாணியும். வெகு காலத்திற்கு முன்பு நீண்ட தொலைவில் ஒரு தேசம் இருந்தது. அத்தேசத்தின் அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு மகன் இருந்தான். அந்த இளவரசன் வளர்ந்து பருவத்திற்கு வந்ததும் அவனுக்கு ஒரு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைக்க விரும்பினர் என இளவரசன் அரசன் அரசியிடம் கூறினான். ஆனால் அவர்கள் வசித்த தேசத்தில் எங்குமே இளவரசிகள் இல்லை. எனவே அரசனும் அரசியும் இளவரசனை தொலைதூர தேசங்களில் தனக்கேற்ற இளவரசியை கண்டுபிடிக்கச் சொல்லி அவனின் பயணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இளவரசன் வடக்கே உறைந்திருக்கும் தேசங்கள் வழியாக பயணம் செய்து ஒரு கோட்டைக்கு வந்தான். அங்கே ஒரு அரண்மனையில் ஒரு இளவரசி வசித்து வந்தாள். அந்த இளவரசி அழகாகவும் உயரமாகவும் மிகவும் புத்திசாலியாக இருந்ததுடன் வீண் பெருமையும் கொள்பவளாக இருந்தாள். வீண் பெருமைகளை பேசிக்கிட்டு இருப்பவ கண்டிப்பா ஒரு உண்மையான இளவரசியா இருக்க முடியாது என இளவரசன் நினைத்தான். எனவே அவன் தெற்கு பகுதியின் சூடான பாலை நிலங்கள் வழியாக பயணம் செய்து ஒரு அரண்மனையை அடைந்தான். அங்கு ஒரு பிரபு வசித்து வந்தார். அவரின் மகளான இளவரசி மிகவும் அழகாகவும் வரட்டு கௌரவம் பார்ப்பவளாகவும் இருந்தாள். வரட்டு கௌரவம் பார்ப்பவ நிச்சயமா ஒரு உண்மையான இளவரசியா இருக்க முடியாது என்று இளவரசன் நினைத்தான். பின்பு அந்த இளவரசன் கீழ்த்திசையில் இருக்கும் மூடுபனி நிலங்கள் வழியாக பயணம் செய்து அங்கிருக்கும் ஒரு மாளிகையை வந்தடைந்தான். அங்கு ஒரு இளவரசி வாழ்ந்து வந்தாள். அந்த இளவரசி மிகவும் அழகாகவும் இனிமையான குரல் வளம் படைத்தவளாகவும் இருந்தாள். ஆனால் அவள் அளவுக்கு அதிகமாக பொய்களை கூறினாள். இப்படி பொய்களை சொல்றவ நிச்சயமா ஒரு உண்மையான இளவரசியா இருக்க மாட்டா என்று இளவரசன் நினைத்தான்.
எனவே இளவரசன் பயணத்தை முடித்துக்கொண்டு தன் நாடு திரும்பினான். அவன் மனம் மிகவும் வருத்தமாகவும் சோர்வுற்றும் இருந்தது. ஒரு நாள் மாலை நீண்ட பயணம் முடித்து இளவரசன் வீட்டிற்கு வந்து சேர்ந்த பின்னர் மேற்கு திசையிலிருந்து ஒரு பயங்கரமான புயல் வீசியது. அப்போது திடீரென்று அரண்மனையின் கதவை யாரோ தட்டு மோசை கேட்டது. கதவை திறந்த அரசருக்கு அங்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கு மிகவும் தொப்பலாக நனைந்தபடி ஒரு அழகான இளம் பெண் வாசலில் நின்று கொண்டிருப்பதை அரசர் கண்டார். மாட்சிமை தங்கிய அரசருக்கு வணக்கம் என்று கூறிய அந்த பெண் மேலும், நான் ஒரு இளவரசி. எனக்கு இன்றிரவு தங்குவதற்கு இடம் வேண்டும். நான் உள்ளே வரலாமா? தாராளமாக என்ற வரலாம். அரசர் நீங்க இரவு தங்குவதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் பெண்ணே. அரசர் இளவரசனிடம், மகனே, கதவுக்கு அருகில் ஒரு இளவரசி நிற்கிறார் என்று சொல்ல இளவரசன் உடனே அந்த இளவரசியை சந்திக்க ஆவலானான். ஆனால் அரசி இளவரசனிடம், இப்போ வந்திருக்கிற இளவரசி ஈரமான உடையோடும் நனைந்த தலையோட இருக்கிறதுனால நீ இப்ப அவளை சந்திக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அவ நல்லா குளிச்சிட்டு வேற ஆடைகளை உடுத்திக்கிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு நீ சந்திக்கலாம். ரொம்ப நன்றிமா. ஆனா அவ ஒரு உண்மையான இளவரசி தான்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது வழி இருக்கா? அதற்கு என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று அவனது தாயார், நீ கவலைப்படாமல் அமைதியாக இரு. சிறிது நேரத்திற்கு பின்னர் இளவரசி ராணியின் உடைகளை அணிந்து பிரதான மண்டபத்திற்கு வந்தாள். அவளது முடி பளபளத்தது. அவள் கன்னங்கள் சிவந்திருந்தது. அவளின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை ஒளி அவளின் புன்னகைக்கு வெகு பொருத்தமாயிருந்தது. இளவரசனும் இளவரசியும் எரிகின்ற தீயிற்கருகில் அமர்ந்து மணிக்கணக்காய் பேசிக் கொண்டிருந்தனர். இளவரசன் தன் மனதை அவளிடம் பறிகொடுத்து விட்டான். ஆனால் அந்த இளவரசி உண்மையிலேயே இளவரசிதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் எண்ணினான். இதற்கிடையில் அரசி காய்ந்த சிறிய பட்டாணியை எடுத்துக்கொண்டு விருந்தினரின் படுக்கையறைக்குச் சென்றாள். அங்கிருந்த படுக்கையை தூக்கி அதன் கீழ் அந்த பட்டாணியை வைத்தார். அதன் பின் பணியாளிடம் இன்னும் படுக்கைகளை கொண்டு வரச் செய்து அந்த படுக்கையின் மேலேயே மேலும் மேலும் போடச் செய்தாள். மெத்தை மேல் மெத்தையாக மொத்தம் 20 மெத்தைகள் படுக்கையில் இருந்தது. பின்னர் ராணி மெத்தையின் மேல் 20 மென்மையான படுக்கை விரிப்புகளை விரிக்கும்படி பணியாளுக்கு கட்டளையிட்டாள். அதன் பிறகு இளவரசிக்காக ஒரு ஏணியையும் கொண்டு வரச் செய்தாள். ராணியுடன் படுக்கையறைக்கு வந்த இளவரசிக்கு உயரமான படுக்கையையும் ஏணியையும் பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவள் எதிர்ப்போ அல்லது குறையோ சொல்லாமல் அரசிக்கு நன்றியுடன் இரவு வணக்கத்தையும் தெரிவித்தாள். இளவரசி ஏணியில் ஏறி உயரமாக இருந்த படுக்கையில் படுத்தாள். தூக்கம் கண்களை தழுவ உடனே தூங்க முயற்சித்தாள். ஆனால் இளவரசியால் ஒரு கண நேரம் கூட தூங்க முடியவில்லை. அவள் தூங்காமல் இரவு முழுவதும் புரண்டபடியே விழித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை சரியாக தூங்காததினால் இளவரசி சோர்வாகவும் களைப்பாகவும் காணப்பட்டாள். அவள் காலை சிற்றுண்டிக்காக கீழே வந்தபோது அவர்கள் ஆவலுடன் அவளை வரவேற்றனர். நீ நன்றாக தூங்கினாயா என்று அரசி கேட்டார். நான் தூங்கவே இல்ல. கடினமான ஏதோ ஒரு சிறிய பொருள் படுக்கையில் இருந்திருக்க வேண்டும். அதனால் நான் புரண்டு புரண்டு படுத்தேன். அதன் உறுத்தலை இன்னும் நான் உணர்கிறேன். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்ததனால் எனக்கு இன்னும் சோர்வாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீ ஒரு உண்மையான இளவரசி என்று நிரூபித்து விட்டாய். ஒரு உண்மையான இளவரசியால் மட்டும்தான் 20 படுக்கை விரிப்புக்கும் கீழிருக்கும் ஒரு சின்னஞ்சிறிய பட்டாணியின் உறுத்தலை கூட நன்றாக உணர முடியும். இளவரசன் மிகவும் சந்தோஷமடைந்தான். ஏனெனில் அவன் ஏற்கனவே அந்த இளவரசியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். அதேபோல் அவளும் இளவரசனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். அதனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அந்த பட்டாணியின் நிலைமை இப்போது என்ன தெரியுமா? அந்த பட்டாணி வெல்வெட் குஷன் மீது வைக்கப்பட்டு கண்ணாடி பேழையால் மூடப்பட்டு அருங்காட்சியகத்தில் இப்போதும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். பன்றி குட்டிகளும் கெட்ட ஓநாயும். ஒரு காலத்தில் 3 சிறிய பன்றிகள் தங்கள் எதிர்காலத்தை தேடி தங்கள் இருப்பிடத்திலிருந்து வெளி உலகை காண வந்தன. ஒவ்வொரு பன்றியும் தனக்கென தனித்தனி பாதையை தேர்ந்தெடுத்தது. விரைவிலேயே முதல் சிறிய பன்றி வைக்கோல் சுமைகளை ஏற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை சந்தித்தது. ஐயா,
நான் வீடு கட்ட போறேன், எனக்கு கொஞ்சம் வைக்கோல் தரீங்களா என்று சிறிய பன்றி கேட்டது. உடனே அந்த மனிதரும் கொஞ்சம் வைக்கோல்களை கொடுத்தார். முதல் சிறிய பன்றி தனது வீட்டினை கட்டி முடிக்கும் தருவாயில் ஒரு கெட்ட ஓநாய் அங்கு வந்து சேர்ந்தது. சின்ன பன்றியே, சின்ன பன்றியே, நான் உள்ள வரட்டுமா என்று ஓநாய் கேட்டது. இல்ல இல்ல, நான் கதவை திறக்க மாட்டேன், நீ உள்ள வந்தா எனக்கு அடிச்சு தின்னுருவ என்று சிறிய பன்றி கூறியது. அப்படியா சொல்ற? இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, உன் வீட்டை நான் ஊதி தள்ளுறேன் பாரு என்று ஓநாய் கூறியது. அதன் பிறகு கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் அந்த வீட்டை ஊதியே தள்ளிவிட்டது. இரண்டாவது சிறிய பன்றி மூங்கில் தடிகளை வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை சந்தித்தது. அவரிடம், ஐயா, நான் வீடு கட்ட போறேன், எனக்கு கொஞ்சம் மூங்கில் தரீங்களா என சிறிய பன்றி கேட்டது. அந்த மனிதர் அந்த பன்றிக்கு சில மூங்கில் தடிகளை கொடுத்தார். விரைவிலேயே இரண்டாவது சிறிய பன்றி தனது வீட்டை கட்டி முடித்தது. அப்போது அதே கெட்ட ஓநாய் அங்கும் வந்து அந்த பன்றியையும் அழைத்து, சின்ன பன்றியே, சின்ன பன்றியே, நான் உள்ள வரட்டுமா இல்ல இல்ல, நீ என்னை கடிச்சு தின்னுருவ என்று சிறிய பன்றி கூறியது. அப்படியா சொல்ற? இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, உன் வீட்டை நான் ஊதி தள்ளுறேன் பாரு என்று கூறிய ஓநாய் கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் அந்த வீட்டை ஊதியே தள்ளிவிட்டது. இப்போது மூன்றாவது சிறிய பன்றி செங்கற்களை கொண்டு செல்லும் ஒரு மனிதனை சந்தித்தது. ஐயா, நான் வீடு கட்ட போறேன், கொஞ்சம் செங்கலை கொடுத்து உதவ முடியுமா என சிறிய பன்றி கேட்டது. அந்த மனிதரும் சில செங்கற்களை கொடுத்தார். விரைவிலேயே அந்த மூன்றாவது சிறிய பன்றி தனது வீட்டை கட்டி முடிக்கும் தருவாயில் அந்த கெட்ட ஓநாய் அங்கும் வந்து சேர்ந்தது. சின்ன பன்றியே, சின்ன பன்றியே, நான் உள்ள வரட்டுமா என்று ஓநாய் கேட்டது. இல்ல இல்ல, என்ன நீ கடிச்சு தின்றுவ, அதனால நான் கதவை திறக்க மாட்டேன் என்று சிறிய பன்றி கூறியது. அப்படியா சொல்ற? இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, உன் வீட்டை நான் ஊதி தள்ளுறேன் பாரு என்று ஓநாய் கோபத்துடன் கூறியது. அதன் பிறகு கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் அந்த வீட்டை நோக்கி ஊதத் தொடங்கியது. மீண்டும் ஊதியது. மூச்சு இழுத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஊதி பார்த்தது. ஆனால் ஓநாயால் அந்த வீட்டை ஊதித்தள்ள முடியவே இல்லை. ஓநாய் மிகவும் கோபமடைந்து தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது, எப்படி அந்த சின்ன பன்றியை பிடிச்சே ஆகும். எனவே அது பன்றியிடம், பக்கத்துல இருக்கிற விவசாயியோட நிலத்துல உருளைக்கிழங்குங்க நிறைய விளைஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ என் கூட வந்தேன்னு வையேன், உனக்கு தேவையான அளவுக்கு நிறைய பிடுங்கி சாப்பிடலாம், வரியா? கண்டிப்பா வரேன் என்று சிறிய பன்றி கூறியது. ஆனால் அந்த பன்றி 5 மணிக்கே எழுந்து போய் கிழங்குகளை எடுத்து வந்து சமைத்துக் கொண்டிருந்தது. 6 மணிக்கு வந்த ஓநாய் அதை பார்த்து கடும் கோபமடைந்தது. அது வேறு வழியில் அந்த பன்றியை பிடிக்க நினைத்தது. நல்ல சிவந்த ஆப்பிள் பழங்கள் ஒரு மரத்துல நிறைய பழுத்து தொங்குது. நாளைக்கு காலையில 5 மணிக்கு நான் வரேன், என் கூட நீ வந்தா நிறைய பறிச்சு சாப்பிடலாம். என்ன சொல்ற, என் கூட வரியா? நிச்சயமா வரேன் நண்பா என்றது சிறிய பன்றி. ஆனால் ஆப்பிள்களை பறிக்க அந்த சிறிய பன்றி 4 மணிக்கே சென்று விட்டது. இருப்பினும் தனக்கு தேவையான ஆப்பிள்களை அது மரத்திலிருந்து பறித்து முடிக்கும் முன்பாக அங்கே அந்த ஓநாய் வந்துவிட்டது. ஆப்பிள் பழங்கள் எல்லாம் நல்லா இனிப்பா இருக்கா பன்றியே? ஆமா, இது ரொம்ப இனிப்பா இருக்கு. உனக்கும் ஒரு பழத்தை பறிச்சு போடுற, சாப்பிடுறியா என்று ஒரு ஆப்பிளை பறித்து தூரமாக வீசியது. அந்த ஓநாய் அந்த ஆப்பிளை எடுப்பதற்காக ஓடியது. அந்த இடைவெளியில் மரத்திலிருந்து இறங்கிய பன்றி வீட்டிற்கு ஓடிச் சென்றது.
மறுநாள் அதிகாலையிலேயே ஓநாய் சிறிய பன்றியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. எப்படியாவது பன்றியை பிடித்தே தீர வேண்டும் என நினைத்தது. எனவே அது வீட்டின் கூரை மீது ஏறி புகைப்போக்கி வழியாக கீழே குதித்தது. ஓநாயின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த சிறிய பன்றி உடனடியாக நீர் கொதித்துக் கொண்டிருந்த பானையின் மேலிருந்த மூடியை எடுத்தது. மேலிருந்து வந்த ஓநாய் அந்த பாத்திரத்தில் விழுந்தது. அதை எடுத்து அந்த கெட்ட ஓநாயின் கதை முடிவுக்கு வந்தது. வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.